ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னொரு vlogல உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஒரு 2 டேஸ் நடந்தது தான் வந்து vlog-ஆ ஷூட் பண்ணி போட்டிருக்கேங்க. இனிமேல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு vlog வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க 2 பேத்தையும் வந்து சம்மர் கிளாஸில் வந்து போட்டாச்சுங்க. 2 பேத்துக்குமே வீட்டில் இருந்தாலும் போர் அடிக்குது ரொம்பவே. என்னாலையும் வந்து சமாளிக்க முடியறதில்ல. அதனால் வந்து சம்மர் கிளாஸில் வந்து 2 பேத்தையும் சேர்த்தியாச்சு. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கிளாஸில் தான் வந்து போட்டிருக்கோங்க. அபாக்கஸ் வந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் விருப்பப்பட்டா, பெரியவ. அதனால் வந்துட்டு அவங்கள அதுலேயும் சின்னவங்களுக்கு வந்து சும்மா டான்ஸு அந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டே வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டேங்க. ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக வந்துட்டு உனக்கு எதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அதிலெல்லாம் வந்து நீ போய் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஏதாவது வந்து படித்து கற்றுக்கோ. மே மந்தில் வந்துட்டு நம்ம வெக்கேஷன் எங்கேயாவது வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து ஏப்ரல் மந்த்து கிளாஸ்க்கே வந்து போட்டிருக்கு. முடிஞ்ச கையோட வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காலி ஆகிடுச்சுங்க. சரி, அதையும் வாங்கிட்டு பசங்களையும் பிக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா, இந்த கழுவின பாத்திரத்தையெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது. இதை டப்புன்னு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேங்க. வெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. வெளியே போயிட்டு வந்தாலே அனல் அடிக்குது. அந்த காற்று கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுடு காற்றாக வந்து வருது. அந்தளவுக்கு வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதை பீட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஃப்ரூட் ஜூஸஸும் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சமாவது அதை பீட் பண்ண முடியுங்க. நம்மளுக்காவது பெரியவங்களுக்கு தெரியும், சின்னவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால அடிக்கொருக்கா நம்ம வந்து தண்ணியும் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து 2 பேத்துக்கும் சண்டை வந்துடுச்சு. அதனால சின்னவ அழுதுட்டு இருந்தாலுங்க. அதுக்குள்ளே நான் பாட்டிலெல்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பால் புட்டியெல்லாம் எடுத்து கழுவி ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பச்சைப்புளி ரசம் தான் வந்து வச்சுருந்தேங்க. இது வந்து ஸ்மயாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சின்னவளுக்கு வந்துட்டு தயிர் போட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். சின்னவளுக்கு வந்து எப்போவுமே ஊட்டுற மாதிரி தான் இருக்குங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவளாக எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் வந்து கற்றுக்கிட்டான். அது மட்டும் கிடையாதுங்க, பெரியவ இருக்கிறதுனால அவள் ஏதாவது பண்ணான்னா அதை அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது தான் இவளுக்கு வேலையே. அவள் தனியாக சாப்பிட்றான்னா இவளும் தனியாக சாப்பிட்ணும் அந்த மாதிரியெல்லாம். ஸோ வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இன்னுமே வந்து பெட்டராக இருக்குது. பட் ஒன்ஸ் வந்து அவள் முடிவு பண்ணிட்டா நான் தான் வந்து ஊட்டணும் அப்படின்னா வந்துட்டு ரகலை பண்ணி அது அப்புறம் தான் வந்து சாப்பிட்டு முடிப்பாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் லட்டு செய்யலான்னு சொல்லிட்டுங்க. இது மாதிரி நம்ம லட்டாக செஞ்சு வச்சிட்டோம்னா பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துட்டுக்கலாம். காலையில் வந்துட்டு அவங்க ஹாஃப் டே ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல, அதுக்குமே வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுங்க. அதுவும் ஹெல்த்தியாக தான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்குமே வந்து ஸ்நாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கவுனி அரிசி லட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டுங்க. சாப்பிட்டோன்னே வந்து பசங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பாடி ரொம்பவே டயர்டாயிருது. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து நல்ல விளையாட்டு வேறு. அதனால் வந்துட்டு நல்லாவே தூங்கிட்டாங்க. இந்த கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்து நான் ஊற போட்டு வச்சுட்டேங்க. இது வந்து நல்லா ஊறணும். ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் வந்துட்டு அதை விரிச்சிட்டு வெயிலில் காய வச்சிடலாம். அது கொஞ்சம் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 2, 3 தடவை மிக்சியில் அடிச்சு இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு இதை நம்ம இதுக்கு மேலே வந்து வேக வைக்க போகிறதில்ல. நம்ம இதுலேயே இந்த பவுடரை தான் வந்து நம்ம லட்டாக பிடிக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இது நல்லா ஊறி இருக்கணும். அது நான் நைட்டு ஒரு 10 மணி நேரம் ஊற வைக்க சொன்னேன் இல்லைங்க. தண்ணியிலேயே நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்து பொடிக்க வரும். ஊறினது மட்டும் கிடையாது, இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம பச்சரிசி வந்து பச்சரிசி மாவு வந்து செய்வோம் இல்லைங்க, அரிசி வந்து கொஞ்சம் வர வரன்னு இருந்தால் பவுடர் வந்து நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அரிசி வந்துட்டு நல்லா
கொஞ்சம் வரன்னு ஆகணும். அதனால் வடச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கப் வந்துட்டு கவுனி அரிசி எடுத்தேங்க. அதுக்கு வந்துட்டு 1 கப் கரும்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லி மறுபடியுமே வந்து ஆட் பண்ணேன். நான் வந்துட்டு நிலக்கடலையுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த நிலக்கடலை வந்துட்டு ஒரு 1/4 கப் பக்கம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் வந்துட்டு 1 கப் கரும்பு சர்க்கரைக்கு 1/4 கப் நிலக்கடலை பல்ஸ் மோடில் போட்டு நம்ம 2 சுற்று விட்டோம்னா நல்லா வந்து பவுடர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருந்தோம்ல கவுனி அரிசி மாவு, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை சுற்று விட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கவுனி அரிசி, நிலக்கடலை, கரும்பு சர்க்கரை இது 3மே வந்து கலந்து ஒரு மாவு மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாவில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நம்ம வந்து உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பிடிக்கும்ன்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாகவே வந்து பிடிக்க வரும். நீங்கள் நெய்யே வந்து ஊற்ற தேவையில்லை. கம்மியாக வந்து போட்டிருந்தீங்க கரும்பு சர்க்கரை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா உருண்டையாக வந்து பிடிச்சிக்கலாம். இந்த கவுனி அரிசி லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக வந்துட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு தான் வந்து ரெடி ஆகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்மயாக்கு ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க. அதனால் நானும் அவரும் வந்து போகலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸில் ஜாஸ்தியாக இருந்தது. நான் வந்துட்டு இந்த டீ ட்ரீ ஆயில் பாடி ஷாப்லேருந்து ட்ரை பண்ணேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் நம்ம வந்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதோ அது கூட கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் தடவிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே வந்து பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகுதுங்க. இது கூடவே வந்துட்டு ஃபேஸ் வாஷுமே வந்து பாடி ஷாப்பில் இருக்குதுங்க, டீ ட்ரீயோடது. அதுவுமே வந்துட்டு நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணல ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்பான்சர்டெல்லாம் கிடையாதுங்க. பாடி ஷாப்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது. இது இருக்குமா மட்டும் போட்டுட்டு இந்த மரத்தில் அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்க, அது வந்து இருந்தது. பாப்பா வேணும்னு கேட்டதுனால பொறிக்க ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. அது கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக இருந்தது. அந்த ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன், தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சுங்க. அவங்க அடுத்த வருஷத்துக்கு வந்து ப்ரமோட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அவங்க தெளிவாக சொன்னாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ஆக்சுவலாக முடிவு பண்ணியாச்சுங்க. சமோசா மாதிரி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கொத்துக்கறியில் வந்து சமோசா மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதனால் காலையிலேயே வந்துட்டு கொத்துக்கறி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். சரி ஈவினிங் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையுமே வந்து எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டேங்க. இப்போ நம்ம வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியும் பண்ணலாம். பட் குக்கரில் பண்ணையில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், உப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம கொத்துக்கறியும் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக வந்துட்டு பாப்பாவுக்கு தனியாக காரம் இல்லாமல் எடுத்து வைக்க முடியுமான்னு பார்த்தேங்க.
சரி, அப்புறம் வந்துட்டு மசாலா பொருளெல்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க மட்டன் மசாலா தூள் போடையில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், எல்லாத்தையும் வந்து சேர்ந்து நல்லா கலக்கிட்டு நம்ம குக்கரில் மூடி விசில் விட்டுக்கலாங்க. தண்ணி நான் வந்து இதுக்கு ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கணும், நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பாதி லட்டு வந்து காலி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து அந்த கவுனி அரிசி லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா செய்கிறதுக்கு இந்த ஷீட் வந்து தேவைங்க. இது வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும், கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து வாங்கிட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஷீட் பக்கம் இருக்குங்க. நம்ம வந்துட்டு நான்வெஜ்ஜில் தான்ட்டு இல்லை, நமக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு வெங்காயம் கூட வந்துட்டு போட்டு அதுவும் மாதிரி வந்து செய்யலாம். ஸோ வந்துட்டு நிறையா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டப்புன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்கெட் மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு குக்கரை திறந்த உடனேயும் கொஞ்சமாக ஆயில் இருந்தது, கொஞ்சம் ட்ரை ஆகாத மாதிரி இருந்ததுங்க. அதனால் நான் அடுப்பில் மறுபடியும் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சமோசாங்க. கண்டிப்பாக இந்த சமோசா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்லேயே சாப்பிட்டு நான் வெஜிடேரியனில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுவுமே நான் வந்துட்டு ஒரு செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது கூடவே வந்துட்டு நல்ல ஒரு இஞ்சி டீயோ காஃபியோ வந்து வச்சு குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் கருப்பட்டியில் வந்துட்டு லைட்டாக இஞ்சி தட்டி போட்டு காஃபி மாதிரி வந்து வச்சுருந்தேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டீப் ஃப்ரைடாக ஏதாவது வந்து சாப்பிடையில் நம்ம இந்த மாதிரி பால் ஊற்றாத வர காஃபி, வர டீ இந்த மாதிரிலாம் வந்து குடித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மினிசோவில் வந்து வாங்கினேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் கிடையாது, நம்ம வந்துட்டு லெமனு, மின்ட்டு அதையும் போட்டும் வந்துட்டு நம்ம நல்லா சுடுதண்ணி ஊற்றி குடிக்கலாங்க. அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் டீயாக இருக்கட்டும், வேறு எந்த டீயாக இருந்தாலுமே வந்துட்டு இதில் போட்டு நம்ம வந்து குடிக்கல அந்த கசடெல்லாம் வந்து வர்றதில்லைங்க. நீட்டாக ஃபில்டர் ஆகி அந்த கீழே இருக்கிற அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் பட்டுட்டே இருக்கிறதுனால நல்லா வந்து அந்த ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுதுங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவருமே வந்துட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு இந்த டே வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.